நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற சாப்டர் நம்பர்ஸ் 14, எண்ணாமம் 14ஆம் அதிகாரம். இது ஒரு கொஞ்சம் டிஸ்டர்பான ஒரு சாப்டர், ஒரு குழப்பமான நிலையில் எழுதப்பட்ட ஒரு சாப்டர். ஜனங்கள் இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இப்போ கம்ப்ளைண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொன்ன போன அதிகாரங்கள் முழுக்க ஜனங்கள் கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். மிரியாம் மோசைக்கு எதிராக முறுமுறுத்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் பார்க்கணும். வாயின் வார்த்தையினால அவங்க செய்த பாவம், பெரிதான பாவம் முறுமுறுத்தல். நீங்க நினைக்கிறீங்க முறுமுறுக்கிற நாங்க ஜஸ்ட் ஆக்சிடென்டா நாங்கள் பேசுறோம். சில பேர் சொல்றது நான் கோபத்துல தெரியாம நான் என் வாயில வந்தது நான் சொல்லிட்டேன். சில பேர் வாய்ஃபுக்கோ அல்லது பிள்ளைக்கோ பேசிட்டு நான் கோபத்துல ஆக்சிடென்டா நீங்க பேசுறதே இல்லை. நான் உங்களை விளங்கப்படுத்துறேன். ஒருத்தருமே ஆக்சிடென்டா பேசுறது இல்லை. எங்களோட மெமரியில எங்களோட ஹார்ட்ல இருக்கிற காரியம் எங்களோட நாவால வருது. இதுக்கு நீங்கள் தியாலஜி படிக்க தேவையில்லை, சயின்ஸ் படிக்க தேவையில்லை, பெரிய ரிசர்ச் செய்ய தேவையில்லை. ஜீசஸ் சொன்னார், இருதயத்துல எது இருக்கோ அது வாயில வரும். ஸோ தயவு செய்து நாங்கள் எக்ஸ்கியூஸை கிரியேட் பண்ண வேணாம். ஆக்சிடென்டா நான் கோபத்துல வந்தேன். இந்த தாட்ஸ், இந்த மிரியாமுக்கு வாயில வந்த அந்த முறுமுறுப்பு அவனோட மனதில் கனகாலமா டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருந்தது. ஏன் கடவுள் மோசையோட மாத்திரம் பேசுற, ஏன் உங்களோட பேசல? இந்த ஜனங்களை முறுமுறுத்தது கனகாலமா அவங்க இதயத்தில் இருந்திருக்குது. நாங்கள் எய்த்துல இருக்க இப்படி கஷ்டப்படையில. ஓகே, அங்க ஆளோட்டியல் இருந்தாங்க, எங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். பட் அட்லீஸ்ட் சாப்பாடாவது ஒழுங்கா இருந்தது, டைமுக்கு டைம் சாப்பாடு வந்து. ஸோ இந்த தாட்ஸ் எல்லாம் அவங்க மைண்ட்ல கனகாலம் இருந்தது. அதுக்கு பிறகுதான் இந்த வாயினால அவங்களுக்கு முறுமுறுப்பா வந்தது. ஸோ சில காரியங்கள் எங்களோட இதயத்துல 50-60 வருடங்களா புதைஞ்சிருக்கலாம். அந்த காரியம் சில 61வது வருஷத்துல நாவினால புறப்படலாம். அது அவுட்கம். பட் எங்க இதயத்துல இருக்கு. அப்ப ஒரு தரமே ஆக்சிடென்டா பாவம் செய்யறதில்ல, ஒரு தரமே ஆக்சிடென்டா முறுமுறுக்கிறதில்ல, ஆக்சிடென்டா ஒரு காரியத்தையும் செய்யறதில்ல. அந்த வேர்டை எழுத்து போடுங்க. ஆக்சிடென்டா தவறுதலா நான் அவசரப்பட்டு சொல்லிட்டேன். எல்லாமே எங்களோட இதயத்துல நான் டெலிபரேட்டா பிளான் பண்ணி செய்யற காரியங்கள் தான் எங்களோட வாயினால வருது. ஸோ ஜனங்கள் திருப்பியும் அதே பாவத்தை செய்யறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கத்தர் அவங்களை டெஸ்ட் பண்றார். ஒவ்வொரு தடைகளையும் கத்தர் அந்த ஜனங்களை டெஸ்ட் பண்றார். இந்த ஜனங்கள் எனக்கு உண்மையா இருக்குமா? திருப்பியும் அவங்க முறுமுறுத்தாங்க. 2ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ராயேலர் எல்லோருமே மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். என்னண்டா இப்ப அந்த போயிட்டு வந்த நாடு, அவங்க பாருங்க, ஜனங்கள் எப்பவுமே மெஜாரிட்டியை தான் பார்க்கும். காலேபும் ஜோஷுவாவும் நல்ல ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. எஸ், நாங்கள் செய்யலாம். ஓகே, மேபி நாங்கள் அவங்களோட கண்ணுக்கு முன்னால் சின்னாக்களா இருந்தாலும் பை ஃபெய்த், விசுவாசத்தினால, பைபிள் தான் சொல்லுது, விசுவாசத்தினால நாங்கள் செய்யலாம். எங்களால முடியாது, பட் எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரால செய்ய முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட் காலேபும் ஜோஷுவா தான் சொன்னது. பட் ஜனங்கள் ஆட்டு சைட்ல நிக்கிறான்னு பாருங்க. மிச்சம் 10 பேர் சைட்லயும் ஜனங்கள் நிக்குது. பிகாஸ் ஜனம் நிக்குது, இவங்க 10 பேர் கொண்டு அந்த ரிப்போர்ட் தான் உண்மையா இருக்கு. ஸோ நாங்கள் இன்னைக்கு நிறைய ப்ரீச்சர்ஸ் மேர் சொல்ற காரியங்களை பிலீவ் பண்றோம். நிறைய ப்ரீச்சர்ஸ் மேர் அதை தானே ப்ரீச் பண்றாங்க. 1-2 ப்ரீச்சர்ஸ் மேர் தானே வித்தியாசமா ப்ரீச் பண்ண. அவங்க உண்மையா இருக்காது, இந்த நிறைய பேர் தான் உண்மையா இருக்கும். நாங்க அநேக நேரங்களில் பிளவுற காரியம் தான். எக்ஸாக்ட்லி இந்த ஜனங்கள் பாருங்க, ஏன் பனிக்கானது, ஏன் முறுமுறுத்தது, அவங்க சொன்னதை பிலீவ் பண்ணாங்க. ஏன்னா இவங்க நெகட்டிவ், இவங்க தெரியாம, விஷயம் தெரியாம இவங்க இப்படி கதைக்கிறாங்க. ஆனா அந்த நாட்டை பிடிக்கலாது. ஸோ என்னத்தை சொல்ல வராங்கன்னா, நாங்க அக்ரி பண்றோம் அந்த 10 பேர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஆனா அவங்க மறந்து போனாங்க, அந்த 10 பேருக்குள்ளேயும் இல்லாத விசுவாசம் காலேபுக்குள்ளும் ஜோஷுவாவுக்குள்ளும் இருந்தது. ஸோ ஜனங்கள் முறுமுறுத்தா. அப்ப என்ன செய்யறது? எங்களுக்கு ஃபைட் பண்ண விருப்பம் இல்லை. பட் கடவுள் ப்ராமிஸ் பண்ணி இருக்கிறார், இந்த நாட்டுக்குள்ள போகும். நான் சொல்லட்டா, பேட்டில் இல்லாம, யுத்தம் இல்லாம அவங்க கானானுக்குள்ள போக முடியாது. கட்டாயம் அவங்க யுத்தம் செய்தே ஆகணும். இதே மாதிரிதான் பரம கானான், பரம பரலோகம் யுத்தம் செய்யாம, ஒரு ஆவிக்குரிய போரை நாங்கள் செய்யாம அந்த இடத்துக்குள்ள நாங்க போகலாம். உதாரணத்துக்கு ஒரு இடத்தை நாங்கள் பிடிக்கணும்னா அந்த இடத்தை சுத்தி இருக்கிற அந்த ராணுவமோ அல்லது அந்த பாதுகாப்பு அரணை நாங்கள் உடைக்காம அந்த நாட்டுக்குள்ள போயிடாது. இதே மாதிரி தான் பரலோகம். ஆவிக்குள்ள நிறைய போராட்டங்கள் உங்களுக்கு உண்டு. ஈஸி இல்லை. ஈஸி என்ன பாருங்க, எல்லாரும் போயிடுவாங்க. ஏன் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணி நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க? பிகாஸ் ஹார்ட், கஷ்டமா இருக்கிறபடினால ஜனங்களுக்கு பின்பற்ற முடியாம இருக்கு. நீங்க சொல்லுங்க, இப்ப நாளைக்கு இந்த பெம்லியில போய் பப்ளிக்கா நீங்கள் ஜங்ஷன் கோர்னர்ல இருந்து மைக் எடுத்து நீங்க ப்ரீச் பண்ணி பாருங்க.
கர்த்தர் பொய் சொல்லுகிறவர்களை வெறுக்கிறார், களவு செய்கிறவர்களை வெறுக்கிறார், கொலை செய்கிறவர்களை வெறுக்கிறார், மனதில் எப்படியான காரியங்கள் கோவங்கள் வச்சுக்கிற வெறுக்கிறான்னா யார் வந்து இந்த மெசேஜ் கேட்க போறாங்க? ஏன் கேட்க மாட்டாங்க? எல்லாரும் மைண்ட்ல எல்லாரும் மென்டாலிலும் மெச்சூரிட்டி எல்லாருமே செய்யறாங்க. சோ இது இம்பாசிபிள், இதை நாங்க செய்ய இயலாது. பட் பைபிள் சொல்லுது யார் யுத்தம் செய்யறானோ, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின்படி யார் தன்னை யுத்த கவசத்தினால அலங்கரித்து போருக்கு ரெடியா இருக்கிறானோ அவன் தான் போராளி, அவன் தான் பிசாசை எதிர்க்கிறவன். மிச்சம் எல்லாம் கோழைகள். தெரியுமா அந்த சொல்லுவாங்க யுத்தத்துல முதுகு காட்டுறது, முதுகெலும்பு இல்லாதாக்கள், இவங்கெல்லாம் யுத்தம் செய்யாதாக்கள். அப்ப இந்த ஜனங்கள் யார்ட்ட சைட்ல இருந்தாங்க? அந்த 10 பேர் அவன் போயிட்டு வந்து கொடுத்த பேட் ரிப்போர்ட்ஸ் பைபிள்ல இருக்குது. அவன் போயிட்டு வந்து ஒரு கூடாத ஒரு சரியான பேடான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தான்னு இருக்கு. பட் ஜனங்கள் ஸ்டில் அவங்க சைட்ல இருக்கு. எல்லாரும் பேனிக். ஏண்டா ஒருத்தருக்குமே விசுவாசம் இல்லை கர்த்தரங்களுக்கு இப்படி செய்வார். 2ஆம் வசனம் கடைசி பகுதி, நாங்கள் எய்தில் இருந்திருக்கலாம் அல்லது இந்த பாலைவனத்திலேயே இறந்திருக்கலாமே, வாளுக்கு இரையாகும்படி கர்த்தர் ஏன் எங்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வருகிறார்? எங்களோட பிள்ளைகள் மனைவிகள் எல்லாம் கைதியா ஆல்ரெடி அவங்க திங்க் பண்ணிதான். நாங்கெல்லாம் ஆல்ரெடி பாருங்க, அதான் அவிசுவாசம் தான். உடனே அவன் பிக்சர் பண்ணிதான், எஸ் நாங்களாம் சரண்டர் ஆக வேண்டி வரப்போகுது, எங்களோட பிள்ளைகள் எங்களுடைய மனைவிகள் அடிமையா வரப்போகுது, அவங்க எங்களை கொல்ல போறாங்க, சித்திரவதை செய்ய போறாங்க. இது பார்க்க நாங்கள் ஈதில இருந்திருக்கலாம் அல்லது செத்திருக்கலாம். கவனிங்க, இப்ப நான் எம்பசைஸ் பண்ற வேர்ட் verse 4, 4ஆம் வசனத்தை கவனிங்க. அதான் இன்றைக்கு நாங்கள் போக்கஸ் பண்ண போற ஒரு வேர்ட். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கவனிங்க, நிறைய காரியங்களை சொன்னாங்க. மேலும் நாம் நமக்கு ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு எகிப்துக்கு திரும்பி போக வேண்டும் என்றும் அவர்கள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். 2 லீடர்ஷிப் இருக்கு. ஒன்று ஆக்களை பேக்வேர்டு கொண்டு போறது, பழைய உடன்படிக்கை, பழைய கட்டளை, பழைய பலிகள், பழைய சடங்காச்சாரங்கள். இது ஒரு லீடர்ஷிப். நிறைய சர்ச்சஸ்ல தான் நடக்குது. பழைய பேக் டு த பைபிள் இல்ல, பேக் டு தி ஓல்ட் கவர்னன்ட், பழைய கவர்னன்ட்டுக்கு ஜனங்களை திருப்பி கொண்டு போற ஒரு லீடர்ஷிப். இன்னொரு லீடர்ஷிப் இருக்கு ஃபார்வர்ட். அதான் மோசேஸ் தான் கானானுக்கு கிட்ட 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 ஜனங்களை நடத்தி கொண்டு போனார். பட் இந்த ஜனங்கள் விரும்புகிறது என்ன? அதான் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது இந்த வசனத்தின்படி. ஜனங்கள் விரும்புறது திரும்பி போறது. அதான் ஆரம்பத்தில் சொன்ன, ஒருத்தருக்குமே விருப்பம் இல்லை நல்ல வாழ்க்கை வாழணும், பரிசுத்த வாழ, ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்னு சொல்லலாம். முன்னோரணும், முன்னுக்கு போகணும், எல்லாருக்குமே திரும்பி பார்க்கணும்னு ஆசை. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் ஏன் பாவம் செய்யறான்? Because he lied. அவனுடைய பாஸ்ட் லைஃப், அவனுடைய கடந்த கால வாழ்க்கையை அவன் சிந்தித்து பார்க்கணும். இந்த சாப்டர்ல நான் கவனிச்சேன்டா, தாட்ஸ், ஆக்களோட நினைவுகள். ஏன் இந்த ஜனங்களுக்கு திடீரென்று இப்படியான ஒரு காரியம் வந்து, ஏன் அந்த திடீரென்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க? நான் அதான் ஸ்டார்ட்ல சொன்னேன், கனகாலமா இந்த பிரச்சனை வரைக்கல அவங்க எய்த்த யோசிச்சு கொண்டு இருந்திருக்கிறான். எய்த்துல இருந்தா நான் அப்படி இருந்திருக்கலாம். அந்த மைண்ட்ல இருந்த காரியம் இப்ப வேர்டா வாயில வருது. கடந்த காலங்களை நாங்கள் நினைக்க வேண்டாம். அத பைபிள்ல சொல்லி கடந்த காலங்கள் நினைக்க வேண்டாம். இந்த அர்த்தம் கர்த்தரங்களே செய்த நன்மைகள் இல்லை. சில காரியங்கள் கடந்த காலங்கள் நினைக்கணும், சில காரியங்கள் கடந்த காலங்கள் நினைக்க கூடாது. எந்த காரியங்கள் நினைக்க கூடாதுன்னு கடவுள் பைபிள்ல சொல்லி இருக்கிறார். நாங்கள் விட்டு வந்த காரியங்கள், விட்டு வந்த பாவங்கள், நாங்கள் செய்த துரோகங்களை நாங்கள் திருப்பி செய்யணும்ன்ற ஆர்வங்களுக்கு வரக்கூடாது, நினைக்க கூடாது. இவங்களுக்கு அதான் வந்தது. அவங்களுக்கு ஒரு லீடர் தேவை இப்ப திரும்பி போறதுக்கு. சோ ஜனங்களுக்கு அவங்களுக்கு முன்னேற விருப்பமே இல்லை. சோ 2 லீடர்ஸ நாங்க பாக்குறோம். ஒன்று மோசே முன்னடத்தி செல்லவன், அந்த பேருண்ட அர்த்தமே தான், முன்னுக்கு நடத்தி செல்லுபவன். பட் இவங்க சொல்றான் இந்த லீடர் வேண்டாம், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், they rejected him. மோசேயை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மோசேயை நிராகரித்து புறக்கணித்து. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, இதுக்கு முதல் இன்சிடென்ட் நடந்திருக்குது. உங்களுக்கு தெரியுமா? மேலைக்கு போய்க்கலாம் சொன்னா மோசேக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. we choose another leader, இன்னொரு லீடர் நாங்க சூஸ் பண்ணுவோம். இன்றைக்கு ஆக்கள் லீடர்ஸை சூஸ் பண்றாங்க. அப்படி இல்ல, பைபிள் சொல்லுது, எரேமியாவின் புத்தகம் சொல்லுது, எந்த இருதயத்துக்கு ஏத்த மேய்ப்பனை நான் தருவேன். சோ ஜனங்களோட வேலை அக்செப்ட் பண்ணி அந்த மேய்ப்பனுக்குள்ள இருக்கிறது. ஆனா இன்றைக்கு மாறி நடக்குது. ஜனங்களோட இருதயத்துக்கு ஏத்த மேய்ப்பரை ஜனங்கள் தேடி திரிகிறார்கள். அப்படி இல்ல, பைபிள் சொல்லுது, எரேமியா புத்தகத்தில் இருக்குது,
என்னுடைய விருப்பம், என்னுடைய இருதயத்துக்கு ஏத்த பாஸ்டரையோ லீடரையோ மேய்ப்பரையோ நான் உங்களுக்கு தருவேன். ஓகே, அவர் பிளவிட்டா அது கத்தர் பார்த்துக்கொள்வார். பட் கத்தர் தார லீடர், நாங்க அந்த லீடருக்கு கீழ்ப்படியும். ரைட். அடுத்த 2வது பிரச்சனை, இப்படிப்பட்ட எப்பவும் பண்ணப்பட்ட லீடர் எப்பவுமே காணான். பாருங்க, மோசேன்ற நோக்கம் மோசைக்கு விளங்கிட்டது. இவன் மோசை கூட பிரவேசிக்கல. மோசை சில காரங்களை கத்தருக்கு கீழ்ப்படியாதனால மோசை கூட பிரவேசிக்காம போயிட்டு. பட் மோசையில விருப்பம் எல்லாம் இந்த அவன் ஜனங்களை நேசித்தபடினால் எப்படியாவது கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். சோ ஒரு மெய்ப்பண்ட ஒரு போதகண்ட நோக்கம் எப்படியாவது இந்த ஜனங்கள் பரலவும் போகணும். இதுதான் கத்தட்ட நோக்கம். தீமோத்தேயு புத்தகத்தில் சொல்ற மாதிரி எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும் உண்மையை அறிகின்ற அறிவை அடையவும் அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் கடவுள். இதுதான் கத்தட்ட விருப்பம். அப்ப ஒரு மோசே, இந்த காலத்து மோசே லீடர்ட்ட விருப்பம் எப்படி கொண்டா எப்படியாவது இந்த ஜனங்களை கொண்டு போகணும். அதுக்கு அவங்கள திருத்தியா கண்டிச்சா எப்படியாவது என்ன செய்தா டிசிப்ளின் பண்ணி எப்படியாவது செய்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி அவங்கள கொண்டு போகணும். அதுதான் அவனுடைய நோக்கம். அந்த வனாந்தரம் போற வழி நடந்த மிரக்கிள் ஒண்டர்ஸ் இதுகள் எல்லாம் பரலோகம் இல்லை, பரலோகம் காணான், எங்களோட பரம காணான். அப்ப பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். நீங்க கொஞ்சம் கேர் பண்ண, நான் உங்களை கொஞ்சம் திருப்பி யோசிக்க வைக்க விரும்புறேன். எகிப்துல அவங்களுக்கு கேட்க என்ன சொன்னா மோசே பார்த்து, ஐயோ உங்களுக்கு வேதனையா இருக்கு, சரியான கஷ்டமா இருக்கு, இந்த இடத்தை விட்டு நாங்க போகணும். அதே ஆக்கள் பிரச்சனை வந்து சொல்றாங்க, அந்த இடத்துக்கே நாங்க திருப்பி போறோம். இவங்கெல்லாம் கர்த்தருடைய நன்மை மறந்தாக்கள். சோ இதனாலதான் நான் சொன்னேன் இந்த சாப்டர் வந்து ஒரு சரியான டிஸ்டர்பான சாப்டர். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, கடவுளே கிவ் அப் பண்ணிட்டேன், கடவுளுக்கே பொறுக்கலாம் போச்சு. verse 10 நீங்க அதுல இருந்து 10ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா verse 10, ஆனால் முழு சபையாரும் அவர்களுக்கு கல்லறிய வேண்டும் என பேசிக் கொண்டார்கள். அவ்வேளையில் கர்த்தரின் மகிமை சபை கூடாரத்தில் எல்லா இஸ்ராயேலருக்கும் முன்பா தோன்றியது. கவனிங்க, ஜனங்களிடையே செய்த பெரிய பிரச்சனை இது சரியான ரிலவெண்டா இருக்கு நாங்க வாழ்ற நாட்கள்ல. சோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். இன்றைக்கு கிறிஸ்டியன்ஸ் என்ற போர்வையில ரிலிஜியஸ் பீப்புள், அதாவது சமய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் உள்ள வித்தியாசம். சமய மக்கள்னா சேர்ச்சுக்கு வர ஒழுங்கா எல்லாத்தையும் செய்யறது, காணிக்க போறது, பட் லைஃப்ல எந்த விதமான மாற்றம் இல்ல, திருத்தவும் இல்ல. அது சமய மக்கள், சமயத்தார், ரிலிஜியஸ் பீப்புள் சொல்லுவாங்க. பட் இன்னொரு இருக்குது கிறிஸ்தவ பின்பற்றி உண்மையா வாழ்றது. இப்ப இந்த சமயத்தவர் என்று அழைக்கப்படுற அந்த கிறிஸ்தவர்கள் செய்யற பெரிதான வேலை, நான் சொன்ன முதலாவது அவங்க சூஸ் பண்றாங்க, எங்களுக்கு இவர் தான் வேணும், எங்களுக்கு இவர் தான் வேணும். அடுத்தது அடிக்கடி பாவத்துல விழுந்து திருப்பி மைண்ட்ல எகிப்துக்கு போறாங்க. அதான் பெரிய பிரச்சனை. மைண்ட்ல அவங்க அடிக்கடி எகிப்துக்கு போறாங்க, அது பாவம். தாங்கள் செய்த காரியங்களை திருப்பி செய்ய விரும்புறாங்க. மூன்றாவது நான் இதுல ஒன்று கண்டுகொண்ட ஒரு விஷயம், 10ஆம் வசனத்துல நல்ல ஊழியம் செய்யறார்கள், உண்மையை சொல்றாங்களுக்கு கல்லறிகிறாங்க. கல்லறியான உண்மையில போய் ரோட்ல போய் கல்ல லிட்டரலி எறியே இல்ல, பட் அவங்களுக்கு எதிர்க்கிறாங்க. இதான் எனக்கு சரியான துக்கத்தை கொடுத்த ஒரு காரியம், கடவுளுக்கு துக்கத்தை கொடுக்கிற ஒரு காரியம். உண்மையை சொன்ன 2 பேருக்கும் கல்லறிய ஒழிக்கிட்டாங்க. பேடான ஒரு கூடாத ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து அவங்களுக்கு சைட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. எப்படியான பாருங்க. அதான் நாங்க சில நேரங்கள்ல எங்களோட வாழ்க்கையில நாங்க சில காரியங்களை செய்து கொண்டு போய்க்கலாம். ஒரு ஸ்டேஜ்ல வருவவங்களுக்கு எது சரி எது பிள்ளைன்னு தெரியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஸான நிலைமையில வேண்டாம், நாங்க ஃபுல்லா பிளாட் விழுந்துருவோம். கத்தரை விட்டு பின்வாங்கி போனபடினால எங்களுக்கு எது சரி எது பிள்ளைன்னு தெரியாது. இவன் செய்யறது சரி எதிர்மாறா செய்யறான். நன்மையான காரியத்தை சொன்னவங்களுக்கு கல்லறிய விழிக்கிறான், கூடாத காரியத்தை சொன்னவங்கள போட்டுறாங்க. நீங்க நிறைய ஊழியக்காரர் நீங்கள் போய் இன்டர்நெட்ல போய் பார்க்கலாம். 18th செஞ்சுரியில் நான் அந்த போன சனிக்கிழமை சொன்னேன், 16th செஞ்சுரி 17th செஞ்சுரி 18th செஞ்சுரியில வாழ்ந்த பெரிய ஊழியக்காரர் நீங்க பாத்துக்கணும். அவங்களெல்லாம் ஆக்களால ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்க, ஆக்களால வெறுக்கப்பட்டார்கள், கூடுதலான கிறிஸ்தவர்களால வெறுக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்களோட மெசேஜ் மெயின்லி என்னவா இருந்தா ரிபென்டன்ஸ் மேட்டர் ஹோலினஸ். யாருக்கு இது விருப்பம்? ஒருத்தருக்குமே விருப்பம் இல்லை. ரிபென்டன்ஸ், ஹோலினஸ், இதை குறிச்சு யோவான் சாணம் ப்ரீச் பண்ணபடியா அவனுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க சொல்லுங்க? பிசாசு பிடிச்சவன். சேம் டாபிக் ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ரீச் பண்ணார், இவன் ட்ரங்கன், வெறி கொள்றான், பேய்களுக்கு தலைவன். இதான் அவன் கொடுத்த டைட்டில்ஸ். உண்மையா ஊழியம் செய்யற காரனுக்கு எதிர்ப்பு வரும். இதுதான் உண்மையான சத்தியம்.
உண்மையா நடக்க விரும்புற சபையில பிரச்சனை அடிக்கடி வரும். பிகாஸ் பிசாசு அந்த சபைக்கு எதிராக இருக்கிறார். சம்திங் ராங். நாங்க புது பைபிள் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ண எதிர்ப்பு வந்தது. நான் சொல்றேன், நான் கடவுளுக்கு ஆண்டவர் ஏன் இந்த அதுல ஏதோ இருக்குது சித்தம், கர்த்தர்ட்ட சித்தம் இருக்கிறபடினால்தான் பிசாசு பிரச்சனையை உண்டாக்குறான். உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் குழப்ப மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், பரிசுத்த ஆவியானவர் உண்மைய ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டா, ஜனங்களை குழப்ப மாட்டார். ஜனங்களை சொல்லிட்டு மனம் திரும்பினா ஜனங்க திரும்பட்டும், ஆனா விட்டுருவாரு அவங்களோட விருப்பப்படி. பட் பிசாசு தான் குழப்புறது. சோ ஒரு காரியத்தை, ஒரு நல்ல காரியத்தை சபையில செய்ய வரைக்கும் ஆண்டவர் ஃபைட் பண்ண மாட்டார். ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார். கவனிங்க, இது உண்மையான சத்தியம். இது கர்த்தர் எனக்கு சொல்லி தந்த சத்தியம். குழப்புறது சாத்தான். சோ நீங்க எப்படி அறிஞ்சு கொள்வீங்கண்டா, இந்த காரியம் கடவுள்கிட்ட வந்தா ஜனங்கள் குழப்புறாங்க. சோ சம்திங் ஏதோ இருக்குது. பிசாசு சில பேரை பிசாசு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கான். சோ குழப்புறபடினால இதுல ஏதோ விஷயம் இருக்கு. சோ நான் உண்மையா சொல்றேன், இந்த பைபிள் கிடைச்சது நான் நன்றி சொல்றேன் கடவுளுக்கு. தேவன் இந்த வார்த்தை எனக்கு தந்தபடி நான் நன்றி செலுத்துறேன். இன்னொன்று நான் நன்றி செலுத்துறேன், இது கடவுளோட செயல். அதனாலதான் நிறைய எதிர்ப்பு வருது. முதல் NIV வேர்ஷனை கொண்டு NASB வேர்ஷனை கொண்டு நிறைய பிரச்சனை உலகத்துல. தென் நான் கண்டுகொண்டேன், எஸ் அதுல கத்துட்ட கிருபை இருக்கு. நிறைய ஸ்க்ரோல்ஸ், நிறைய பிரதிகளை லேட்டா கண்டுபிடிச்சாங்க. ஆனா அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த எழுதப்பட்ட அந்த ஸ்க்ரோல்ஸ் KJV எழுதப்பட்ட ஸ்க்ரோலுக்கு பார்க்க பழமை வாழ்ந்த ஸ்க்ரோல்ஸ், ஆதிகால ஸ்க்ரோல். பரிசுத்த ஆவியானவர் ஆட் பண்ணிட்டார். எப்ப ஆட் பண்ண சொல்லுங்க, கிட்டடியில. ஏன் செய்யக்கூடாது? கடவுள் செய்துட்டார். செய்தனால வேற டிரான்ஸ்லேஷன் வந்தது. இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் என்னன்னா, கடவுள வார்த்தையை ஜனங்கள் இலகுவா விளங்கிக் கொள்றது பிசாசுக்கு விருப்பமே இல்லை. பிசாசுக்கு என்ன தெரியுமா விருப்பம்? டிபெண்டிங் ஆன் சம்மன். எப்பவுமே போதகரை டிபெண்ட் பண்ணிருக்கு. இந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனம், அது பிசாசு விருப்பம். என்னன்னா ஜனங்கள் சோம்பறியலா வந்துடும், வாசிக்காது. சோ எப்பவுமே நாங்க கண்டுகொள்ளணும், நன்மைக்கு எதிரா ஏதாவது ஒரு கல்லறி வருகுதோ, நீங்க ஒரு கூடாத ஒரு காரியத்தை செய்யல இல்லையா, கர்த்தருக்குள்ள ஒரு காரியத்தை செய்றீங்க, செய்யல தென் நீங்க சரியானதை செய்றீங்க. இதுதான் கர்த்தர் சைன். கர்த்தர் வானத்திலிருந்து சொல்ல போறதில்ல, மகனே நீ செய்த காரியம் இது எனக்கு விருப்பம். ஒருத்தரோட கடவுள் நேர பேச மாட்டார். அதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் எங்களுக்கு கடவுள் தந்திருக்கிறார். கடவுள் நேர பேச மாட்டார். அப்படி யாரும் சொன்னாலும் நீங்க நம்பாங்க, அது லாய். ஏன்னா கடவுள் இந்த உலகத்துல கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர்களோட பேசாம மேலேருந்து குரல்ல பேச மாட்டார். இதெல்லாம் ஆட்கள் ஏமாத்துற காரியம். சோ கடவுள் நேர பேச மாட்டார். கடவுளோட அந்த இண்டிகேஷன் என்னன்னா, உங்களுக்கு ரெசிஸ்டன்ட், எதிர்ப்பு வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். எத்தனை பேர் ஸ்ட்ரகிள் பண்றீங்க ஜெபிக்கிறதுக்கு? இன்றைக்கு 99% கிறிஸ்டியன் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஏன் ஸ்ட்ரகிள் பண்றாங்க சொல்லுங்க? அதுதான் பிசாசுக்கு பிடிக்காத ஒரு காரியம். சோ பிசாசு சரியா ரெசிஸ்ட் பண்றாங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சோ நீங்க கண்டுகொள்ளணும் எது வெரி இம்பார்ட்டன்ட். மனுஷனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு எது இம்பார்ட்டன்ட் நீங்க யோசிச்சுக்கிட்டா ஜெபம் தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் உங்களால செய்யவே முடியாம இருக்கு, சரியான கஷ்டமா இருக்கு. ஊழியம் அதெல்லாம் செய்யல பெரிய பிரச்சனை வரும். பட் ஜெபிக்க வழிகிட்டனா எல்லா பக்கத்தாலையும் பிரச்சனை வரும். அன்றைக்கு தானே ஏதாவது பிரச்சனை வரும். பிகாஸ் நீங்க அது கட்டாயம் செய்யணும். சோ நல்ல காரியத்தை செய்ய வழிகிட்ட 2 பேருக்கும் பயங்கர எதிர்ப்பு வந்தது. அப்ப நீங்க நான் சொன்ன எல்லா காரியத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்காடும், இந்த ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சிருக்கோம். இதுல இருந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை கண்டுகொள்கிறோம். ஜோஷுவாவும் காலேபும் உண்மையான மனிதர்கள், தேவனால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட மனிதர்கள். அப்ப இன்னொரு லெசன் நான் கற்றுக்கொள்ளணும். நீங்க இன்றைக்கு நிறைய பேரை பாக்குறீங்க, நிறைய ப்ரீச்சர்ஸ். இந்த சேமன் நீங்க இன்டர்நெட்ல போய் சேமன் கிறிஸ்டியன் சேமன் அடிச்சுக்கணும், நிறைய பேர்ட்ட பேர் வருது. பட் எப்படி நீங்க அடையாளம் கண்டுகொள்ளலாம்? இந்த ஊழியக்காரன் கடவுள் பாவச்சுக்க, அவனோட லைஃப் ஹிஸ்டரியை வாசிங்க, அவங்களுக்கு வந்த எதிர்ப்புகளை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினான், சர்ச்சை விட்டு, சினகாக விட்டு, ஆல்மோஸ்ட் கொலை செய்ய வலிக்கிட்டான். ஜீசஸ் அவங்க நடுவில் இருந்து ஸ்லிப் பண்ணி போயிட்டார். அப்ப அதுல இருந்து எனக்கு தெரியுது ஜீசஸ் உண்மையான ப்ரீச்சர். ஜனங்கள் எதிர்த்து, ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை. எத்தனை நேரம் அவர் கல்லறிகிறதுக்கு அவன் கல்லில பொறுக்கினான். பட் ஜீசஸ் அந்த இடத்துல இருந்து போயிட்டார். சோ நல்லது செய்ய வழிகிட்டா நிச்சயமா எதிர்ப்பு வரும். அதுல ஒரு சந்தோஷம் எனக்கு, அது கர்த்தர் செய்கிறார்ன்றது எனக்கு நிச்சயமா கர்த்தர் உறுதிப்படுத்துறார். verse 11 11ஆம் வசனம். ரைட், இவ்வளத்தையும் கர்த்தர் பார்த்துக்கின்ற உங்களுக்கு கடவுள் கடைசியில தான் பேசுவார். அதான் எனக்கு விருப்பம். கடவுள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் மேல இருந்து. இப்படி 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 பிரச்சனை எல்லாம் எனக்கு இப்ப கடவுள் பேசுறார். இஸ் a judge.
தெரியுமா? அந்த கோர்ட்ல கடைசியா ஜட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அப்பொழுது கர்த்தர் மோசேயிடம், இம்மக்கள் எவ்வளவு காலத்துக்கு என்னை அவமதித்து நடப்பார்கள். ஜனங்களுக்கு சொல்ல பாருங்க, மோசே தான் சொல்றார், நான் இத்தனை அற்புத அடையாளங்கள் அவர்கள் மத்தியில் செய்திருக்கும் போது எவ்வளவு காலத்துக்கு அவர்கள் என்னை விசுவாசிக்க மறுப்பார்கள். ஹவு லாங்? கடவுள் கேட்கிற கேள்வி, பிரதானமான கேள்வி என்ன, எத்தனை காலத்துக்கு மகனே நீ இந்த பாவத்துக்கு அடிமை? ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். கடவுள் சொல்றார், ஓகே 5 வருஷம் 6 வருஷம், பட் 10 15 வருஷம் 20 வருஷம் எப்ப நீ ஸ்டாப் பண்ண போற? யூ ஹேவ் டு ஸ்டாப் ஒன் டே. ஒரு நாள் நிப்பாட்டணும் நீ இந்த பாவத்தை. 1 Peter 4:1 படி, யார் யார் ரெசிஸ்ட் பண்றானோ, யார் யார் போராடுகிறானோ அவன் சீஸ் பண்ணுவான் பாவம் செய்யறது. அப்படிதான் இருக்குது 1 Peter 4:1. சோ ஒரு நாளைக்கு நீ நிப்பாட்டணும் மகனே மகளே. சோ கடவுளோட குரல் இன்றைக்கு எக்கோ பண்ணுது இங்கிலாந்துல. எஸ்பெஷலி இந்த நாடு பெரிதான பாவத்துல, எல்லா யூரோப்ல இருக்க, நான் நினைக்கிறேன், நான் பிலீவ் பண்றேன், எல்லா யூரோப்ல இருக்க எல்லா பாவத்தையும் பார்க்கலாம் இந்த நாட்டுல பெரிய பாவம். சோ கடவுள் கேட்கிற கேள்வி, எவ்வளவு காலத்துக்கு, ஹவ் லாங்? எவ்வளவு காலத்துக்கு நீ இப்படி செய்வ? எவ்வளவு காலத்துக்கு நீ என்ன விசுவாசிக்காம இருப்ப? எவ்வளவு காலத்துக்கு நீ இந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க? ஹவ் லாங்? நாங்களுக்கு இருந்து கொஞ்சம் யோசிப்போம். இந்த வசனம் கடவுள் பாருங்க, நாளைக்கு இருந்து கடவுள் சரியான இதயத்துல பேர்டுனா, சரியான பாரப்பட்டு சரியான கவலையா சொல்ற ஒரு வசனம். அவர்களை நான் கொள்ளை நோயினால் வதைத்து அழிப்பேன், உன்னையோ அவர்களை பார்க்கிலும் பெரியதும் வல்லமை உள்ளதுமான ஒரு இனமாக. கடவுளுக்கு பாருங்க, கடவுள் உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் ஒரு ஸ்டேஜ்ல எங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு கிவ் அப் பண்ணலாம். இது நல்ல கிளாசிக் எக்ஸாம். நீங்க சொல்லலாம், கடவுள் எங்களை விட மாட்டார். நான் நிறைய உதாரணங்கள், இது பழைய பாட்டு. இப்ப நாங்க என்ன படிக்கிறபடினா நாங்க என்னத்தை கான்சென்ட்ரேட் பண்ண, பட் ஐ கேன் ஷோ யூ, புதிய பாடல நான் உங்களுக்கு காட்டலாம். கடவுள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே சொல்லுவார், என்னால இயலாது, இவனை மாத்திலாம் இருக்குது, இவனை மாத்திலாம். சாரி, அப்படியான ஒரு வேர்ட் தான். எனக்கு பிடிச்ச பைபிள்ல இருக்கிற இன்சிடென்ட், ஜீசஸ் ரியாக்ஷன்ஸ். நீங்க கோஸ்பல்ல வாட்ச் பண்ண ஜீசஸ் ரியாக்ஷன்ஸ். ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து பெருமூச்சு விட்டாருன்னு இருக்கு. தெரியுமா பெருமூச்சு? What does that mean? என்ன மீனிங்? பைபிள் இருக்கு. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து பெருமூச்சு விட்டார். ஏன் நாங்க பெருமூச்சு விடுறோம் சொல்லுங்க? அந்த பெருமூச்சுல டீச்சிங் இருக்குது. பெருமூச்சு ஏன் விடுறோம்னா, கிவ் அப், ஏலா. ஜனங்கள் எல்லாம் எங்களுக்கு அற்புதத்தை காட்டும், அடையாளத்தை காட்டும்னா ஜீசஸ் பெருமூச்சு விட்டார். இந்த ஜனங்கள் பொல்லாத சந்ததியர் இன்னும் அடையாளத்தை அற்புதத்தை தருவார். அந்த ஸ்டேஜுக்கு எங்களோட லைஃப் வரக்கூடாது. அதுக்கு தான் பைபிள் ஸ்டடி, அதுக்கு தான் சர்ச், அதுக்கு தான் டீச்சிங், அதுக்கு தான் ப்ரீச்சிங். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற மாதிரி, நான் இன்டர்நெட்ல உங்களுக்கு நிறைய வெப்சைட்டை காட்ட முடியும். நல்ல பைபிள் ஸ்டடிஸ் இருக்குது. யூ கேன் லேர்ன் அபவுட் பைபிள் நிறைய. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னம் 2 சகோதரர்கள் என்னிடம் வந்து கேட்டான், நீங்க இவ்வளவு காரியத்தை எங்க இருந்து கற்றுக்கொள்றீங்க? நான் சொன்ன, ஒரு இடத்துல இருந்து கற்றுக்கொள்ள இல்லை, பட் இது கடவுள். பட் உங்களுக்கு நான் சில வெப்சைட் தரணும், ஒரு 10-15 வெப்சைட் நான் எழுதி கொடுத்தேன். இந்த வெப்சைட்ல போய் பாருங்க. பிகாஸ் நான் மெட்டாகண்ட மெசேஜை பொறுக்கி ஆக்களுக்கு சொல்லி போட்டு, எஸ் இது கடவுளை எனக்கு வெளிப்படுத்துன்னு சொல்ல. ஸோ அதால நீங்க கேட்டா நான் எல்லாத்தையும் வெளியே தருவேன். எந்த வெப்சைட்டுக்கு நான் போறது, என்ன எது கூடுதலான வெப்சைட் பார்க்க, எல்லாத்தையும் எழுதி தருவேன். பட் அது குட், நல்லது, அது இன்ஃபர்மேஷன், பைபிளை பற்றி அறிகிறது. பட் கடவுள் எப்போவாவது எங்களுடைய இதயத்துல பேசி, எங்களுடைய இதயத்துல அழுத்தி, பாரம், எரேமியாவுக்கு வந்த பாரம், எசேக்கியலுக்கு வந்த பாரம், யோசுவாவுக்கு வந்த பாரம், அந்த பாரத்தினால் அழுத்தப்பட்டு அழுது நாங்கள் எப்பாவது மனம் திரும்பி இருக்கிறோம். அதான் கடவுள் கேட்கிறார், ஹவு லாங்? எத்தனை வருஷம்? இந்த வசனங்களுக்கு சேலஞ்சா இருக்கட்டும், பாவத்தில் அடிமைப்பட்டிருக்காங்களுக்கு சேலஞ்சா இருக்கட்டும். எவ்வளவு காலத்துக்கு? ஒரு நாள் ஸ்டாப் பண்ணணும். இதான் கடவுள் என்ற இதயத்துல பேசணும். ஒன் டே நீ ஸ்டாப் பண்ணணும். அல்லது இப்படியே போய்கொண்டிருந்தா 80 வயசுல நீ இதை செய்து கொண்டுதான் இருக்க போற. உங்களுக்கு தெரியுமா, நீங்க நினைக்கிறீங்க 60-70 வயசுலன்னா ஒரு பக்குவமான ஒரு ஸ்டேஜுக்கு வருவோம், அதுக்கு பிறகு பாவம் செய்ய மாட்டோம். அவங்க எல்லாம் வேர்ஸா பாவம் செய்யறாங்க. 70 வயசுல வேர்ஸா பாவம் செய்யறாங்களும் இருக்கிறான். ஒரு வாலிபன் சிலவள ஒழுங்கா இருக்கு, அந்த வயசுல சில ஆக்கள் பாவம் செய்யறான், படுவான். என்ன அர்த்தம் பண்ணா, கேர்ஃபுல்லா இருக்கு இல்ல சின்ன வயசுல அவனை சேர்ந்து ஒரு சின்ன பாவம், அது அப்படி வளர்ந்து
சாகும் வரைக்கும் அந்த பாவத்தை விட முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு வரும். சில பாவம் இருக்கு, சில அடிக்ஷன்ஸ் இருக்கு, நீங்க சாகும் வரைக்கும் அது விடையிலாது. அன்லஸ் நீங்க தற்கொலை செய்தாவளியே இல்ல உங்களை கொண்டாவளியே அந்த காரியத்தை உங்களோட உடல்ல இருந்து எடுக்க இயலாது பரிசுத்த ஆவியானவரை தவிர. So how long கடவுள் frustration கேட்கிறார்? How long? எவ்வளவு காலம் இந்த ஜனங்கள் என்ன விசுவாசிக்க மறுப்பார்? Verse 24, 24வது வசனம். இவ்வளவு அவிசுவாசமான மக்கள் மத்தியிலும், இவ்வளவு நெகட்டிவா கதைக்கிற மக்கள் மத்தியிலும், முறுமுறுக்கிற மக்கள் மத்தியிலும் கடவுள் ஒரு மனுஷனை கண்டார். இதான் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இங்கிலாந்து தேசத்திலே கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறது ஒரு மனுஷன் என்ற பைபிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவானா, என்ற இதயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவானா. ஒரு ஆள், நீங்கள் அதுல ஒரு ஆளா இருந்தா சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்படாங்க. நீ ஒரு பெரிய ஒரு காங்கிரிகேஷன்ல பெரிய ஒரு சர்ச்ல நான் அட்டாச்சா இருக்கிறேன், பெரிய ஒரு இந்த சர்ச் மெம்பர்ஷிப் எல்லாம் சேவ் பண்ணாது. ஆனா கடவுள் தேடுற அந்த ஒரு ஆள் நீங்களா இருந்தா சந்தோஷப்படுங்க. சோ கடவுள் பார்த்தார் ஒரு மனுஷன். 24ஆம் வசனம் verse 24. ஆனால் I like that word. ஆனால் இந்த கனெக்ஷன் மேல ஆனால் இவ்வளவு ஜனங்கள் இப்படி இருந்தும் ஜனங்களுக்கு விரோதமா கர்த்தருக்கு விரோதமா இவ்வளவு ஜனங்கள் இப்படி தூத்தியும் பேசியும் கர்த்தர் சொன்ன ஒரு மனுஷனை நான் கண்டேன். அவன் ஒரு வித்தியாசமான ஒரு ஆள், காலேப். ஆனால் என் பணியாளன் காலேப் ஒரு வித்தியாசமான ஆவியுடையவன், அந்த வித்தியாசமான திங்கிங் உடையவன், வே ஆஃப் திங்கிங். காலேப் திங்கிங்கும் மிச்சாக்கான திங்கிங் சரியான வித்தியாசம். சோ 1000 ரிலீஜியஸ் பீப்புக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் வித்தியாசமா திங்க் பண்ண கர்த்தர் அவனை சூஸ் பண்ணுவார், எடுத்து பாவிப்பார். ஆனால் என் பணியாளன் காலேப் ஒரு வித்தியாசமான ஆவியுடையவனாயும் தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றுவனாயும் இருப்பதால் அவன் போய் பார்த்த அந்த நாட்டுக்குள் நான் அவனை கொண்டு வருவேன். சரி, யார் ஹெவனுக்கு போவாங்க? ஸ்பிரிச்சுவல் பர்சன், ரிலிஜியஸ் பர்சன் இல்ல. யார் ஹெவனுக்கு போவாங்க? டிஃபரண்ட் வேயா திங்க் பண்றவன். எல்லாரும் ஒரு மாதிரி திங்க் பண்றாங்க, பட் காலேப் திங்கிங் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். இது இன்னொரு காரியத்துல கவனிச்சீங்கன்னா, நிறைய பேர் நாங்க போஸ் பண்றோம் இல்லையா, நான் கிறிஸ்டியன், நான் சர்ச்சுக்கு போறேன். கடவுள் காலேபை குறிச்சு போஸ் பண்றேன், காலேப் தன்னை குறிச்சு சொல்லல. இவன் வேறு ஆவியுடையவன், முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றுவான். கொஞ்சம் பேரை குறிச்சு தான் கடவுள் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார் பைபிள். இவன் நல்லவன். மோசையை குறிச்சு கடவுள் சொல்லி இருக்கிறார், நோவாவை குறிச்சு சொல்லியிருக்கார் பர்சனலா, தானியலை குறித்து சொல்லி இருக்கிறார், காலேப், யோபு, ஒரு சில பேரை குறிச்சு தான் கர்த்தர் பர்சனலா சொல்லியிருக்கார். அலாக்கிம் இவனை எனக்கு பிடிச்சிருக்கு. மற்றாக்கள கர்த்தர் வெறுக்கல, பட் இவங்க திங்கிங், இவங்க வே ஆஃப் லைஃப், இவங்க வாழ்க்கை சரியான டிஃபரெண்டா இருக்கு மற்றாக்களை பார்க்க. சோ காலேப் அதுக்குள்ள இருந்த ஸ்டாண்ட்ஸ் அவுட். எல்லா ஜனங்களையும் பார்க்க அவன் வித்தியாசமான மனுஷன். இன்னொரு மனுஷன் இருந்தான், ஜோஷுவா. சோ 29வது வசனம். இப்ப கடவுள் சொல்றார் யார் இந்த தேசத்துக்குள்ள போறார். 29வது வசனம். இப்பாலைவனத்திலே உங்கள் உடல்கள் விழும். யாற்ற உடல்கள்? சேம் ஆக்கள், எய்ப்திலிருந்து விடுவிச்ச அதே ஆக்கள் விழுவார்கள் என்று. சோ ரட்சிக்கப்படுறது நல்லது, எய்ப்திலிருந்து விடுபடுறது ரட்சிக்கப்படுறது கிடையாது. நான் திரும்ப ரிமைண்ட் பண்ண விரும்புறேன். பட் இடையில ரிபெல் பண்ணினா நாங்க எங்களுடைய உடல்கள் விழும். இதனால ஒரு பெர்ஃபெக்ட் பிக்சர். நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போறது, எய்ப்திலிருந்து புறப்பட்டு காண போறது, நல்ல பெர்ஃபெக்ட் பிக்சர். சோ கடவுள் தீர்க்கதரிசனம் சொல்றார், இப்பாலைவனத்திலே உங்கள் உடல்கள் விழும். குடிமதிப்பில் கணக்கெடுக்கப்பட்ட 20 வயதையும் அதுக்கு மேற்பட்ட வயதையும் உடையவர்களும் எனக்கு விரோதமாக முறுமுறுத்தவர்களுமான நீங்கள் ஒவ்வொருவரும் விழுவீர்கள். நான் என் கைகளை உயர்த்தி ஆணையிட்டு நீங்கள் குடியிருப்பதற்கென வாக்கு பண்ணி கொடுத்த நாட்டுக்குள் எப்புன்னேயின் மகன் காலேபையும் நூனின் மகன் ஜோஷுவாவையும் தவிர வேறு எவனும் போவதில்லை. இது எனக்கு சரியான ஷோக்கா கூட. ஈவன் மோசஸ் கூட போகுது. லீடர், கிரேட் லீடர். இவ்வளவு ஓகே சரித்திரம் சொல்லு. 2 மில்லியன் ஆக்களுக்குள்ள ஜஸ்ட் இமேஜின் 2 மில்லியன் ஆக்களுக்குள்ள 2 பேர், மற்றது புதிய அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள், புதிய சந்ததி. அவங்கெல்லாம் போனாங்களே, வேறு ஒருத்தரும் போயில்ல. நோவாவுடைய காலத்துல இவ்வளவு ஜனங்கள் இருந்து, சரித்திரம் சொல்லு 600,000 பீப்புள் இருந்து 600,000ல 8 பேர் மாத்திரம்தான் கடவுள் சேவ் பண்ண. கடவுள் கொடுமை உள்ளவர் இல்ல, கடவுள் இரக்கம் உள்ளவர் இல்ல. நிறைய சான்சஸ் கொடுத்தும்
ஜனங்கள் மனம் திரும்பாடு, நோ சாய்ஸ், கடவுளுக்கு சாய்ஸ் இல்லை. ரெண்டு பேர் தான் போவாங்க. இது யார் சொன்னது? இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ், பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறீங்க. எனிபடி நோஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னது? இந்த கோபத்தில் ஆணையிட்டது யார்? பாப்போம், எவ்வளவு தூரத்துக்கு நீங்க பைபிளை படிச்சிருக்கிறீங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த இப்ப எனக்கு ஸ்பெசிபிக்லி ஆன்சர் தேவை, சும்மா சொல்லக்கூடாது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் நான் உங்களுக்கு ஒன்றை காட்ட விரும்புகிறேன். ஹீப்ரூ சாப்டர் 3. யார் இந்த எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் பேசினது? ஹீப்ரூ சாப்டர் 3 verse 11. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். நம்ம வாசிக்கிறோம். ஆகவே என்னுடைய கோபத்திலே இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலுக்குள் ஒருபோதும் செல்ல மாட்டார்கள் என்று ஆணையிட்டு அறிவித்தேன். ஓகே, மேல பாருங்க 7ஆம் வசனத்தை. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி. சோ யார் இந்த ஸ்டேட்மெண்ட் விட்டது? ஹோலி ஸ்பிரிட். இப்ப இவ்வளவு நேரம் என்னோயிங்க இருந்தது யார்? யார் முதல் சொன்னது? இந்த ஜனங்கள் என்னுடைய அற்புத அடையாளங்களை கண்டும் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு விசுவாசிக்காம இருப்பான்னு யார் கதைச்சது? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். நான் உங்களுக்கு ப்ரூஃபும் எடுத்துக்க, நான் பைபிள்ல இருந்து என் ஓன் தியோலஜியை நான் உங்களுக்கு சொல்லல, பைபிள் இருக்கு. பைபிள் சைஸ் ஹோலி ஸ்பிரிட். சோ அந்த வனாந்தரத்துக்குள்ளாக, அந்த இடத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவன் போயிருக்கிறார். எபிரேயரை நான் வாசிக்கும்படி உங்களை என்கரேஜ் பண்றேன்னா, சரியான பெரிய ஒரு கிரேட் புக் அது. பரிசுத்த ஆவியானவர்ட்ட ஸ்டேட்மெண்ட், ஜீசஸ் ஸ்டேட்மெண்ட், பிதாண்ட ஸ்டேட்மெண்ட், 3 பேர்ட்ட ஸ்டேட்மெண்ட் அந்த பைபிள்ல, அந்த புத்தகத்துல நிறைய இடங்களே இருக்கு. சோ பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கல நான் ஜாக்கிரதையா இருப்போம். இப்ப நான் கூட ஒரு அடுத்த கேள்வி கேட்கிறேன். அவர் ஆணையிட்டு சொன்ன காரியம் நடந்துதான் நடக்கலையா? நிச்சயமா நடந்தது, அவ்வளவு பேரும் போகல. சோ இன்றைக்கும் பாருங்க, சேம் ஹோலி ஸ்பிரிட் எண்ணாமம் 14ஆம் அதிகாரத்துல கதைச்ச அதே ஹோலி ஸ்பிரிட் தான் இன்றைக்கும் இருக்கு. ஒரு வித்தியாசம் இல்லை. நீங்க சில வேளை மைண்ட்ல யோசிக்கலாம், அது வெள்ளம குறைஞ்சிட்டு நாங்க அப்படி நினைக்கலாம். எங்களுடைய நினைவு கடவுளை மாத்தாது. அதே ஹோலி ஸ்பிரிட், மோசையோட கதைச்சோ அதே ஹோலி ஸ்பிரிட் இன்றைக்கு எங்களோட இருக்கு. அவர் தான் திருப்பி இறக்கி இருக்கிறார் பிதா. அதே ஹோலி ஸ்பிரிட் எங்களோட விட்டு இருக்கிறார். சொன்னார், இயேசு கிறிஸ்து திருப்பி வரும் வரைக்கும் யூ லுக் ஆஃப்டர் திஸ் பீப்புள், இந்த ஜனங்களை நீ கவனி என்று ஹோலி ஸ்பிரிட்டை கடவுள் விட்டு இருக்கிறார். நாங்கள் அவருக்கு விரோதமா ரிபெல் பண்ணா, அவருக்கு விரோதமா நாங்கள் செயல்பட்டா நிச்சயமா நான் போக மாட்டோம். பட் நாங்கள் ஹோல் ஹார்ட்டடா இருந்தா, காலை மாறி நிச்சயமா நான் பரலோகத்துக்குள்ள செல்வோம். சோ 29ஆம் வசனத்தை நான் பார்க்கும். 30ஆம் வசனத்தை நாங்கள் வாசிச்சோம். அவங்க 2 பேரும் தான் அவங்க அந்த இடத்துல போவாங்க. நாங்க இந்த அடுத்த அதிகாரத்தை நாங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். என்ன மாதிரி அவங்க அந்த இடத்துல போய் சில பலிகளை அவங்க செலுத்த வேண்டியிருக்க சாப்டர் 15 நான் பார்ப்போம். ஸோ இன்றைக்கு நான் மெயினா லேர்ன் பண்ண லெசன் எங்களுடைய திங்கிங். பாருங்க, பிசாசு உடனங்களை திங்க் பண்ண வைக்கிறது. எஸ், இந்த கிறிஸ்டியானிட்டி வேண்டாம், நீ விட்டு வந்த வாழ்க்கைக்கு போ. ஆனா காலைவை போல நாங்கள் வித்தியாசமா திங்க் பண்ற ஆக்களா இருக்கணும். உண்மையான முழு இருதயத்தோடு கடவுளை பின்பற்றார்கள். ஜோஷுவாவை போல பாசிட்டிவா கதைக்கிறார்கள். விசுவாசத்தினால எஸ் நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழலாம். அப்படியானாக்கள் தான் ஸ்பிரிச்சுவல் காணானுக்குள்ள நாங்கள் போக முடியும். ஜெபிச்சு நாங்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லலாம். கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையினாலே உம்முடைய இரக்கத்தினாலே நீ எங்களை மூடிக்கொள்ளும். நான் திரும்பமா சந்திக்கும் வரை உம்முடைய மாறாத கிருபைகளை நடத்தட்டும். ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும். உடைய கிருபைதாமே இதில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரையும் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.